ஈரான் அவ்வாறுதான் விஸ்தரிப்பு செய்கிறது என்று சொன்னாலும் அதுவும் தேவையான ஒன்றுதான். பல்ஸ்தீனுக்கு எதிராக சியோனிச இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கி அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளின் முழு ஆதரவையும் பார்க்கிறோம். பல்ஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக பகிரங்கமாக எதையும் செய்ய முடியாத சூழ்நிலையில் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளின் ஆதிக்கம், நடுநிலையான நாடுகளை தவித்துக் கொண்டிருந்தார்கள். அதிகாரம் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும் நிலையில் இதனை எவ்வாறு சரிக்கு சமமாக நின்று எதிர்க்கக்கூடிய ஒரு முஸ்லிம் நாடு இல்லை. ஏன்? நீதி, நேர்மையை விரும்பும் ஒரு அதிகாரம் படைத்த நடுநிலையான நாடுகளே இல்லை. சவுத் ஆப்பிரிக்காவின் நீதிமன்ற போராட்டத்தை நிச்சயமாக நன்றி கூற வேண்டும். அதற்காக எதிரியின் பலத்தை கவனித்து அல்லது அதற்கு ஏற்ப தமது பலத்தை வளர்க்க வேண்டுமென்று நினைப்பதை எவ்வாறு தவறாக இருக்கும்? இது இஸ்லாத்தின் வழிகாட்டலில் இருக்கிறது. அல்குரான் உங்களது பலத்தை அதிகரித்துக் கொண்டு எதிரியோடு போரிடுமாறு சொல்கிறது. ஈரானின் ஒற்றுமைக்கான கோஷம் ஆயுத பலத்தாலும் அரசியல் பலத்தாலும் சர்வதேச சமூகத்தை சர்வதிகாரம் செய்து தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் இஸ்ரேலையும் அமெரிக்காவை சர்வசாதாரணமாக எதிர்த்து அரசியல் செய்திட முடியாது. சிறு சிறு ஆயுதங்களையும் சிறு சிறு குழுக்களையும் வைத்துக்கொண்டு சர்வதேச வல்லரசுகளை போரிட்டு எமது பூமியை மீட்டெடுக்க முடியாது. ஆன்மீக தலைமைத்துவ பலத்தோடு அதற்கான சரியான சர்வதேச அரசியல் நகர்த்தல் தேவை. எதிரியின் பலத்தைப் போல எமது பலத்தையும் சமமாக அல்லது அதற்கு மேலாக உருவாக்க வேண்டும். அதற்கு முன்னர் இஸ்லாமிய நாடுகளுக்கு இடையில் முறையான புரிதல், சர்வதேச ஒற்றுமை ஏற்பட வேண்டும். அதை உருவாக்குகிறது ஈரான். இந்த ஒற்றுமை நிலைக்க விடக்கூடாது என்றும் இந்த ஐக்கியத்தை பார்க்கக்கூடாது என்றும் ஏகாதிபத்தியம் விரும்பியது. இஸ்லாமிய புரட்சியை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்ற போராட்ட முயற்சியில் ஈடுபாடு காட்டினார்கள் இஸ்லாத்தின் எதிரிகள்.